மக்களே, நம்ம வந்து தூத்துக்குடி வந்துட்டோம். தூத்துக்குடி உள்ள வந்து ஐயோ அம்மா அண்ணன் ஆஹா கேமரா 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 ஒரு வழியா தூத்துக்குடி வந்துட்டோம். தூத்துக்குடிக்கு அண்ணனும் வந்துட்டாரு. இதுதான் அந்த நிவாரண பொருட்கள். அண்ணன் இங்கே தான் இருக்காரு. இப்போ வந்து மக்களுக்கு நிவாரண பொருட்கள் கொடுக்க போறாங்க. அதை நீங்க பாருங்க. அண்ணன் வந்து மக்களுக்கு இப்போ வந்து நிவாரண பொருள் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க அதை பாக்குறீங்க, அங்க கொடுத்துட்டு இருக்காரு. சவேரியார்புரம், தூத்துக்குடி சவேரியாபுரத்துல அண்ணன் வந்து இப்போ நிவாரண பணி கொடுத்துட்டு இருக்காரு. 3000-4000 பேர் நிற்கிறாங்க அந்த கடைசி வரைக்கும். நம்மளும் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பொருட்களும் வந்துகிட்டே இருக்குது, மக்களும் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. மக்கள் அவ்வளோ இங்கே வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி வந்திருக்கும் போல இருக்கு. மக்கள் ரொம்ப இன்னும் இங்கே வந்து மின்சாரம் வரல, எதுவுமே இங்கே இன்னும் சரியான அடிப்படை வசதி இன்னும் எதுவுமே அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. சீமானண்ணன் வந்து இப்போ நிவாரண பொருட்கள்லாம் வந்து இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இது வந்து முத்தையாபுரம், தூத்துக்குடியில் இருக்கிற முத்தையாபுரத்தில் இப்போ நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க அதை பாருங்க. பாருங்க, மக்களுடைய கூட்டம் கிட்டத்தட்ட அந்த கடைசி வரைக்கும் நிக்கிறாங்க. அண்ணன் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. நிவாரண பொருட்கள் எல்லாருக்குமே இருக்கு. பெண்கள் ஆண்கள்லாம் வந்து தனித்தனி வரிசையா தான் நிக்க வச்சிருந்தாங்க. ஆனா கட்டுப்படுத்த முடியல, மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அந்த கடைசி வரைக்கும் இருக்கு. இந்த தெரு ஃபுல்லாவே இருக்கு. தொடர்ந்து 2 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். லைன் போயிட்டே தான் இருக்கு. மழை எப்படி இருக்குது? மழை அளவுக்கு அதிகமான மழை. கிட்டத்தட்ட சொல்றாங்க 60-70 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நான் பிறந்து வீடு 42 வருஷம் ஆயிட்டு இந்த விதமான மழை பெஞ்சதே கிடையாது. மழை அதிகம், சேதாரம் ரொம்ப அதிகம். எங்க வீடு எல்லாமே வந்து கழுத்தளவு தண்ணீர். நான் வந்து ஏற்கனவே வந்து தண்ணியில ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா எங்க வீட்டுக்குள்ள தண்ணி தான். மழை பெஞ்சாலே தண்ணி வந்துடும். இப்போ தான் கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் இடிச்சு கொஞ்சம் அஸ்திபடுத்த மேலே போட்டதால எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வரல. உதவிக்கு யாருமே வரல. இன்னைக்கு தான் முதல் நிவாரண உதவி நாங்கள் இன்னைக்கு தான் வாங்கியிருக்கோம். அது வந்து சீமான் சார் கொடுத்துருக்காப்புல. மேலே ரொம்ப நன்றி சொல்கிறோம் அவருக்கு. எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க. உயிர்கள் பல போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறது தான். அது போக பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. 6-7 நாள் ஆச்சு, இன்னும் கரண்ட் வரல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க மொபைல் சர்வீஸ். அதாவது வந்து வெளியில் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுருவாங்க, நெட்டில் பரப்பிடுவாங்க. ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் நினச்சாங்களா என்னமோ தெரியல. மொபைல் சர்வீஸ் இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர்களில் உள்ளவங்களுக்கே நாங்கள் உயிரோடு இருக்கிறது இன்னைக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். மழையெல்லாம் எப்படிமா இருக்குது? மழையெல்லாம் தண்ணியெல்லாம் ரொம்ப தண்ணியா, குடிக்க தண்ணி இல்லாம சீரழிஞ்சோம். ரொம்ப கஷ்டம். இந்த இவங்க உதவி பண்ணுதாங்க, யாருமே வந்து பார்க்க வரல. இந்த ஒருத்தவங்க ஒரு தம்பி அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க ரோட்ல, அவங்கதான் இப்ப கொடுக்காங்க. இந்த நாங்க ரோட்ல இந்த இதுக்கு தண்ணி வேற இருந்துதான் ஆளுங்க இறந்து போச்சு, தண்ணி இல்லாம இருக்காங்க ஒரு தம்பி அங்க நிக்கி. அவங்க எனக்கு தெரியும், நான் அன்னைக்கு அங்க நின்னேன் போராட்டம் பண்ண இடத்துல. அவங்கதான் கொடுக்காங்க. கவர்மெண்ட் யாருமே எங்களுக்கு தரல. முகர்ஜன் யாருமே வந்து தரல, ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு. இப்ப இது கொடுக்காங்க, வந்து வாங்கிட்டு போறோம். கரண்ட் வரலையா? வரல. கரண்ட் போய் 5 நாள் ஆயிடுச்சு. கரண்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல, தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த கரண்ட் கொஞ்சம் எங்களுக்கு விட சொல்லுங்க ஐயா, கொஞ்சம். சரியா? சரி.
முத்தியாபுரத்தில் வந்து அண்ணன் சீமான் வந்து நிவாரண பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்போ நேரம் சரியா ஒரு 6:30 மணி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இங்கேயே நின்று எல்லாருக்கும் கொடுத்தாரு. நாங்களும் கிளம்பிட்டோம். ஒரு வழியா தூத்துக்குடியில் வந்து நிவாரணத்தை கொடுத்துட்டு நாங்கள் திருநெல்வேலி வந்துட்டோம். இப்போ திருநெல்வேலிக்கு வந்ததும் நாளைக்கு நாங்கள் திருச்செந்தூரில் கொடுக்க போகிறதுக்கான பொருட்கள்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. அதை வந்து இப்போது எல்லாருமே வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் பேக் பண்ணுவாங்க இன்னைக்கு இரவு. இன்னும் தினமும் இங்கே நடக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னா அரிசி, சேமியா, ரவை, பருப்பு, எண்ணெய். இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குது, இங்கே கோதுமை மாவு, அப்புறம் வந்து பருப்பு, சேமியா, எண்ணெய், பிஸ்கெட்டு, மசாலா பாக்கெட்டு, உப்பு, இது எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் போர்வை, பாப்பாவும் கூட பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட காலையில் விடையெல்லாம் ஒரு 4 மணி வரைக்கும் இந்த பேக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கும். நடந்து முடிச்சுட்டு அப்புறமா இவங்க போய் தூங்குவாங்க. இதெல்லாம் போர்வை, எண்ணெய், தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, கொசுவத்தி, எல்லாமே அதாவது ஒரு பையில் இது எல்லாமே ஒரு 7 கிலோ 8 கிலோ வர அளவுக்கு, இல்லை ஒரு 10 கிலோ வர அளவுக்கு ஒரு பை வந்துடும். கடைசியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வர்றது இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ வரும். என்னென்ன பொருள் பாருங்க. 2 சேமியா பாக்கெட்டு, ஒரு 3 ரோசஸ், ஒரு டாபர் ரெட்டு பேஸ்ட், ஒரு மேகி, பருப்பு, உளுந்து, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பொட்டுக்கடலை, மைசூர் சாண்டல் சோப்பு, ஒரு மைசூர் டாலு, ஒரு ஃபினாயிலு, நல்லெண்ணெய், இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அப்பளம், இங்கே பாருங்க, தேங்காய் எண்ணெய், இது ஜீனி, இது என்னது பச்சை பயிறு, இது பச்சை பயிறு. அது போக இது என்னது, இது ஒரு வறுத்த ரவை, மிளகு, பருப்பு, டேலக் சம்பா ரவை, சீரகம், ஒரு நாப்கின், ஒரு இது என்னதுடா, இல்லை இது பாஸ்மதி ரைஸு,
இது வந்து மஞ்சள். இது இவ்வளவு இது நாம் தமிழர் கட்சி சார்பா கொடுக்க போறோம் நாளைக்கு.